நம்மோடு இணைப்பில் திமுக சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க உங்க ஐயா ராமகிருஷ்ணன் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க அந்த பீகார்ல அந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியலை அவர் சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு என்பது ஒரு பெரிய காரணி அல்ல என்று அவர் சொல்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலில் இந்த தேர்தல் முடிவுகளில் இப்போதைய நிலவரப்படி முன்னணியில் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிற அத்தனை வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, பின்தங்கி இருக்கிறவர்கள் இதை தவறவிட்டு விட்டதாக கருத வேண்டாம். வெற்றிக்கான அடுத்த படியாக கூட எடுத்துக்கொண்டு செல்லலாம். அந்த வகையில் இந்த நிலவரப்படி எனக்கு தெரிந்து நிதிஷ்குமார் அவர்தான் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வெற்றியை திமுக பார்வையில் பார்க்கிற போது ஒரு 2-3 மகிழ்வான பார்வைகள் இருக்கிறது. அதாவது, தொடர்ந்து ஆளும் கட்சி வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே 26இல் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பல நமது நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்ட திமுக கூட்டணி வென்றே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல நண்பர்கள் பல கேசியங்களை வெளியிட்டார்கள். அதாவது, பீகாரிலே தேர்தலை பொறுத்து திமுகவிற்கு திருகுவலி ஆரம்பிக்கும், தலைவலி ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது ஏதேனும் தலைவலி தைலங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் எல்லா கேசியங்களையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகம் 26இல் ஒரு பிரகாசமான வெற்றியை பெறும் என்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக அல்லது ஒரு முன் அறிவிப்பாக கூட இதை பார்க்கலாம். ஆனால் இந்த வெற்றி என்பது ஒருவேளை சகோதரர் டி. ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த வெற்றி ஒரு முறைகேடுகளுக்கு அப்பாற்பட்ட வெற்றியா என்றால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் இல்லை. SIR இதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை எதை வைத்து சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த முறைகேடு SIR முறைகேட்டை விட மிக முக்கியமானது 10,000 ரூபாய் காசு. ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேலாக 10,000 ரூபாய் பெண்களுக்கு உடனடியாக